கிராம உதவியாளருக்கான ரீநோட்டிஃபிகேஷன் வந்து சேலம் மாவட்டத்துக்கு வந்து இப்போ வந்துடுச்சு. சேலம் மாவட்டத்தில் நிறைய வட்டங்களுக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டாக வந்து நம்ம தலைவாசல் வட்டம் பார்க்க போகிறோம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10/7/2025 அன்று வழங்கப்பட்டதுலேருந்து திருத்தம் செஞ்சுருக்கோம். வயது வரம்பு திருத்தம் செய்து இப்போ புதுசாக வந்து அப்ளிகேஷன் விட்டுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து விண்ணப்பம் பெறக்கூடிய நாள் போட்டிருக்காங்க 26/9/2025 காலையில் 10 மணியிலிருந்து 10/10/2025 சாயந்தரம் 5:45 மணி வரை தான் வந்து நம்மளால் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு முடியும். இன்னையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. இன்னையிலேருந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நிரப்பி வந்து சென்ட் பண்ணலாம். 10/10/2025 வரை நமக்கு டைம் இருக்குது. இதில் திறனறிவு தேர்வு, எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு எந்த டேட்டும் கொடுக்கல. எல்லாமே வந்து பின்னாடி அறிவிக்கிறேன்னு சொல்லி போட்டாங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய கிராமம் வந்து மொத்தம் 12 கிராமம் இருக்குது. என்ன கிராமம்லான்னா நாவலூர், கோவிந்தம்பாளையம், வேப்பம்பூண்டி, தியாகனூர், நாட்டார் அக்ரகாரம், ஆரத்தி அக்ரகாரம், மணிவிழுந்தான் தெற்கு, வடகுமறை, சொக்கனூர் அக்ரகாரம், தலைவாசல், திருவஞ்சூர் தெற்கு, பின்னனூர்னு மொத்தம் 12 கிராமங்களுக்கான இது இருக்குது. இப்போது இதில் வந்து இன சுழற்சி முறையில் வந்து 12 கிராமங்களுக்கும் வந்து யார் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, பெண்கள் அப்ளை பண்ணணுமா இல்லை ஆண் பெண் இருவரும் அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே ஒவ்வொரு கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இதை நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இதில் வேணால் ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து என்ன தகுதி வேணும்னா வந்து 10th வந்து பாஸ் ஆர் ஃபெயில் ரெண்டுமே அப்ளை பண்ணலாம். ஆனால் 10th சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து சர்டிஃபிகேட் இருக்கவங்க பாஸ் ஆனாலும் சரி, ஃபெயில் ஆனாலும், தேர்ச்சி பெற்றவங்களும் தோல்வி அடைஞ்சவங்க 2 பேருமே அப்ளை பண்ணலாம். அப்புறம் என்ன தகுதி வேணும்னா தமிழில் வாசிக்க மட்டும் எழுத தெரிஞ்சிருக்கணும். மனுதாரர் நம்ம அந்த மாவட்டம் அந்த வட்டத்துக்குள்ளே வாழ்கிறவங்களா வந்து இருக்கணும். மிதிவண்டி இருசக்கர வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து திருத்தப்பட்ட வயது வரும்போது என்னென்னா கண்டிப்பாக 21 வயசு பூர்த்தியானவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறமா வந்து பொதுவில் வந்து 32 வயசு வரையும், மிச்சம் பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் வந்து 39 வயசு வரையும், பட்டியலினத்தவர் பழங்குடியினர் வந்து 42 வயசு வரையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டு கூடுதல் தளர்வு வழங்கப்படும். முன்னாள் இராணுவத்திற்கு 50 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரலில் இருந்தால் மிச்ச பிரிவினர் வந்து 55 வயது வரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட்டு தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதிலேயே வந்து கொடுத்துட்டாங்க 10/7/2025 வந்து அப்ளை பண்ணவங்க யாரும் இப்போ வந்து மீண்டும் அப்ளை பண்ண தேவையில்லை, அவங்களோட இதையே நாங்கள் பரிசீலனை பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் கொடுத்துருக்கு, சைன் பட்டாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து எந்த வட்டம்னா வந்து கடையம்பட்டி வட்டம், சேலம் மாவட்டம் கடையம்பட்டி வட்டத்தில் இருக்கக்கூடியதுக்கும் வந்து ரீநோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. பெறப்படும் நாள் வந்து அவங்களுக்கும் 26/9/2025 காலையில் 10 மணிலேருந்து லாஸ்ட் டேட் வந்து 10/10/2025 5:45 வரை அப்ளை பண்ணலாம். இவங்களுக்குமே வந்து எக்ஸாமு, இன்டர்வியூ எல்லாமே பரவு தபால் மூலம் அனுப்புவோன்னு சொல்லிட்டாங்க. இதில் மொத்தம் 12 கிராமம் இருக்குது. இங்கேயும் வந்து சொக்காரப்பட்டி, கேதுநாயக்கப்பட்டி, புதூர், கணவாய்புதூர், பெலம்பள்ளி கோப்பம், டெனிஸ்பேட்டை, கடையம்பட்டி தெற்கு, நச்சினம்பட்டி, ஏலத்தூர், கொங்கும்பட்டி வடக்கு, கொங்குப்பட்டி தெற்கு, மூக்கனூர், கூக்குட்டப்பட்டி அப்படின்ட்டு ஒரு 12 கிராமத்துக்கான நோட்டிஃபிகேஷன். அதாவது அவங்களுக்குலாம் வந்து காலி பணியிடம் இருக்குது. அவங்களுக்கான இட ஒதுக்கீடு முறை, இவங்களுக்கு தான் முன்னுரிமை, பெண்ணான் அப்ளை பண்ணணுமா, யாருக்கு வந்து முன்னுரிமை உண்டு, யாருக்கு அந்த கிராமத்தில் முன்னுரிமை கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. நம்ம இதை ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதில் நீங்கள் வந்து செக் பண்ணவும் செஞ்சுக்கோங்க. யார் யாருக்கு முன்னுரிமை இருக்குன்னு பார்த்து நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் ஆர் ஃபெயில் அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பு அதே வயது வரம்பு தான் இவங்களுக்கும், ரிலாக்ஸேஷன் பண்ண வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதுலேயும் கொடுத்துருக்காங்க மீண்டும் வந்து ஆல்ரெடி பண்ணவங்க இதில் பண்ண தேவையில்லை அப்ளை பண்ணான்னு. இப்போது அடுத்ததாக வந்து எங்கன்னா சேலம் வட்டம், சேலம் மாவட்டத்தில் சேலம் வட்டத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து 9/7/2025 வந்து ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருந்து. இப்போது 26/9/2025 காலை 10 மணிலேருந்து விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டிய கடைசி நாள் வந்து 10/10/2025 5:45 வந்து கொடுக்கணும். இவங்களுக்கும் எக்ஸாம் டேட், இன்டர்வியூ டேட் எல்லாமே பரவு தான் வந்து சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் 7 கிராமத்துக்கான காலி பணியிடங்கள் இருக்குது. அச்சங்குட்டிப்பட்டி, புதூர், வெள்ளையம்பட்டி, கம்பளம்பட்டி, மூக்கனூர், ஜெக்வேடம்பட்டி, வளையக்காரனூர் அப்படின்ட்டு ஒரு 7 கிராமத்துக்கான என்ன சொல்கிறது அவங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அங்கே காலி பணியிடங்களாக இருக்குது. அவங்க இதுலேயும் வந்து இன சுழற்சி முறை கொடுத்துருக்காங்க. யாருக்கு முன்னுரிமை, யாருக்கு முன்னுரிமை கிடையாது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து
கிடைக்கிறதுக்கு வந்து நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. நமக்கு இல்லாத ப்ரியாரிட்டி இல்லாத இடத்துல அப்ளை பண்ணியும் நமக்கு வேஸ்ட்டு தான். ஸோ அதை வந்து கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே நல்ல ரிசல்ட் வரும். இதுக்கும் கீழே அதே தான் கொடுத்துருக்காங்க. 10th சர்டிஃபிகேட்ஸு வாசிக்க தெரியணும், தமிழில் எழுத வாசிக்க தெரியணும், மிதிவண்டி ஓட்ட தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்பத்தை எல்லாமே நம்மளோட மாவட்ட வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து சேலம் மேற்கு வட்டம், சேலம் மாவட்டத்தில் மேற்கு வட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 9/7/2025 வெளியாகிருந்து இன்றைக்கி வந்து ரீநோட்டிஃபிகேஷன் வந்து 26/9/2025 காலையிலேருந்து 10/10/2025 5:45 வரை நம்ம கொடுக்கலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் வந்து திருத்த விளம்பரம் அடிப்படையில் தகுதியானவர்களிடம் மட்டும் விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது. இடஒதுக்கீடு, கல்வி தகுதி, வயது வரும் எல்லாம் வந்து விண்ணப்பம் மாற்றிருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 3 காலி பணியிடங்கள் தான் இருக்குது மேற்கில். சரியா? கரிச்சிப்பட்டி, இனம், வெடுக்காத்தம்பட்டி, முருங்கப்பட்டி அப்படி 3 கிராமத்துக்கு தான் இருக்குது. இந்த 3 கிராமத்துக்குமே வந்து இன சுழற்சி முறையிலே வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதை செக் பண்ணிட்டு பார்க்கும்போது நமக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. யார் யாருக்கு எந்த கிராமத்துக்கு யாருக்கு வந்து முன்னுரிமை அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதில் 3க்குமே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பொது தான். ஆண் பெண் 2 பேருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிற்படுத்தப்பட்டோர் பிசி, பிற்படுத்தப்பட்டோர் பிசிஎம், ஆதி திராவிடர் எஸ்சி, போரில் உயிரிழந்த அல்ல ஊனமுற்றவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி போட்டிருக்காங்க. கல்வி தகுதி வந்து எஸ்எஸ்எல்சி, அப்புறம் தமிழில் வாசிக்க படிக்க தெரிஞ்சிருக்கணும். மனுதாரர் கண்டிப்பாக அந்த மாவட்டத்துக்குள்ளே வசிப்பவராக தான் இருக்கணும். அடிப்படையில் உடற்தகுதி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படி போட்டிருக்காங்க. இதில் இதர தகுதிகளில் வந்து உடற்தகுதி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸும் நமக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதே தான், இப்போது திருத்தி வந்தது தான். இதையும் வந்து நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். www.salem.nic.in வெப்சைட்டில் போய் விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணி அது கூட என்ன வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸு நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் வைக்கணுமோ வச்சு வந்து அஞ்சல் அனுப்பணும். இல்லை நேரடியாக கொண்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் கொடுக்கலாம். இப்போ வந்து சேலம் மேற்கு வட்டத்தில் காலியாக உள்ள காலி பணியிடங்கள் எந்தெந்த இடத்துக்கு இருக்கோ அதுதான் வந்து இப்போது வந்து ரீநோட்டிஃபிகேஷன் தான் இன சுழற்சி முறையில் நம்மளோட வயது வரம்பு எல்லாம் வந்து தளர்த்தி நமக்கு வந்து இப்போது ரீநோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க அப்ளை பண்ண தேவையில்லை. புதுசாக நம்ம வயது எக்ஸ்ட்ரா இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, இதுக்கு முன்னாடி எனக்கு கரெக்ஷன் இருக்குன்னு டவுட்டில் இருக்கவங்களும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மாற்றி பண்ணிக்கலாம். அதில் வந்து எந்த இதுவும் இல்லை. நமக்கு இது ஒரு வாய்ப்பாக யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக வந்து பெத்தநாயக்கம்பாளையத்தில் இருக்கக்கூடிய வட்டம், பெத்தநாயக்கம்பாளையம் வட்டம் சேலம் மாவட்டத்தில் அவங்களுக்கும் வந்து வந்திருக்கு. இங்கே வந்து 2 கிராமத்துக்கு தான் காலி பணியிடங்கள் இருக்குது. அவங்களுக்கான இன சுழற்சி முறையும் வந்து கொடுத்துட்டாங்க. இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பெண், இங்கே வந்து பெண்களுக்கு தான் 2 ஊர்லேயுமே வந்து பெண்களுக்கு தான் வந்து பொது பிரிவில் இருக்குது. முன்னுரிமை பெற்றவர் வந்து முன்னுரிமை அற்றவர், 2க்குமே வந்து முன்னுரிமை அற்றவர் தான், யாருக்கும் முன்னுரிமை கிடையாது. ஒதுக்கீடு யார் கொடுப்பாங்கன்னா 2லேயுமே வந்து தமிழ் வழியில் படித்தவர் பிஎஸ்டிஎம் அவங்களுக்கு தான் வந்து ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து எப்பவும் போல தான் 10th தேர்ச்சி அல்ல தோல்வியானாலும் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். சைக்கிள் ஓட்ட தெரியணும், இல்லைனா வந்து பைக் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். பைக் ஓட்ட தெரியுதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஓட்டுநர் உரிமம் உங்கள்கிட்ட இருக்கணும். இதுலேயுமே வந்து உடற்தகுதி சான்று பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் வயது வரம்பு இப்போ வந்து தளர்வு கொடுத்தா வயது வரம்பு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாரும் 21 வயசு எனக்கு நடக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டாலாம் கிடையாது. 21 வயசு பூர்த்தியானவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதேமாதிரி இப்போ பொதுவில் 32 வயசுனா 32 வயசு வந்து அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கணும், முடிஞ்சிருக்கக்கூடாது. இன்னும் 1 மாதம் தான் இருக்குது, அப்போல்லாம் இருக்கக்கூடாது. 32 வயசு வந்து நடந்துட்டு இருக்கணும் அவங்களுக்கு. இந்த மாதிரி இதோட தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கிராமத்தில் தான் இது பண்ணணும். புதுசாக இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க மீண்டும் அப்ளை பண்ண தேவையில்லைன்னு கொடுத்துட்டாங்க. அதே தான் கொடுத்துருக்க. இந்த வெப்சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து நேரடியாக பண்ணலாம், இல்லைனா வந்து போஸ்ட்லேயும் சென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து எங்கன்னா வந்து எடப்பாடி வட்டம் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் விண்ணப்பம் பெறக்கூடியது வந்து இன்னையிலேருந்து 26/9/2025 காலையில் 10 மணிலேருந்து 10/10/2025 தான் வந்து லாஸ்ட் டேட்டு. இங்கே வந்து ஒரு 4 கிராமம் இருக்குது.
4 கிராமத்துக்கு தான் வந்து காலி பணியிடங்கள் இருக்குது. 4க்குமே வந்து இன சுழற்சி முறையும் கொடுத்துட்டாங்க. யாருக்கு முன்னுரிமை கிடையாது, ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்குறாங்கங்கிறத வந்து நீங்கள் ஒருக்கா இப்படி பார்த்துட்டு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல இது கிடைக்கும். கல்வி தகுதி வந்து அதே தான், எஸ்எஸ்எல்சி பாஸோ ஃபெயிலோ சர்டிஃபிகேட் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பு கொடுத்துட்டாங்க. இதுலேயுமே வந்து மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லைன்னு கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி 9/7/2025 விட்ட விளம்பரப்படி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ தேவையில்லை. வயது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 3வது மாவட்டமாக வந்து சேலம் மாவட்டத்தில் இத்தனை தாலுக்கா இத்தனை வட்டங்களுக்கு வந்து ரீநோட்டிஃபிகேஷன் வந்துட்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணணுமோ கண்டிப்பாக அப்ளை இதுவரை எக்ஸாமோ இன்டர்வியூவோ வராதவங்க வந்து உங்களுக்கு எதாவது சேஞ்சஸ் பண்ணால் கூட நீங்கள் இந்த டைம் போய் சேஞ்சஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் வந்து கமெண்ட்